ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி பார்க்க போகிறோம். 2-3 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. கொஞ்சம் பட்டர் தேவைன்னா பட்டர்னால் நெய்னா போட்டுக்கோங்க. உங்கள் ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு 3 வெங்காயம், 4-5 தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். என்னடா இது வெங்காயம் வதங்காமே தக்காளியும் போட்டுடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தக்காளி அப்போ தான் குழைய வதங்கும், இல்லைன்னா நெத்து அப்புறமா போட்டோம்னா அப்படியே நிற்குது. தேவையான அளவு உப்பு. நாங்கள் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி உப்பு வந்து சேர்த்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 4-5 பச்சை மிளகா சேர்த்துருக்காங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சுத்தப்படுத்தி வச்ச புதினா இலைங்க இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. தக்காளிலாம் நல்லா கொஞ்சம் அமுக்கி குடைய விடுறாங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து தக்காளி ஜூஸ் இறங்கி டேஸ்ட் நல்லா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மஷ்ரூம் சுத்தப்படுத்தி கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. கழுவிடுங்க, அப்புறமா கட் பண்ணி. மஷ்ரூம் வந்து சட்டுன்னு வெந்துடும், வதக்கி விட்டுக்கோங்க. வேறு எதனா நீங்கள் வெஜிடபிள்ஸ்னால் நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மஷ்ரூம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் 2 டம்ளர் நாங்கள் வந்து அரிசி போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். இது பச்சரிசி தான். இது நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த அரிசியாக இருந்தாலும் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சரிசினாலும் நாங்கள் 1:2 அப்படின்ற ரேஷியோவில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணி கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம இது பச்சை அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சைப்பழம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து 2 டம்ளருக்கு 1 லெமன் சேர்த்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணோன்னா அரிசி வந்து வேகட்டும். அடி பிடிக்காமல் இருக்கும். அடியில் தவா பழைய தவாவை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மஷ்ரூம் பிரியாணியை பாதி தான் வெந்திருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிறோம். வேகட்டும் அப்படியே. மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாதம்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. பசங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.